Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் டேப்ல இருக்கிற எடிட்டிங் குரூப்ல இருக்க ஃபில்ல இருக்கிற ஃபிளாஷ் ஃபில் தாங்க. ஃபிளாஷ் ஃபில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சருங்க. அது நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். போன வீடியோல நம்ம வாட்டர் ஃபில் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஃபிளாஷ் ஃபில் பத்தி பார்த்துருவோம். ஸோ இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். நேம்ஸ், நம்பர்ஸ், டேட்ஸ் எடுத்திருக்கேன். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் இங்க லாஸ்ட் நேம், மிடில் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த நேமை கன்காட்டினேட் பண்ணி நம்ம ஒன்று எடுக்க போறோம். ஸோ அப்படின்னு சொன்னா இப்போ நான் மந்த்ரா, ஓகேங்களா, கிரிஷ் எம் அப்படின்னு எனக்கு வேணும். ஓகேங்களா, அதாவது மந்த்ரா சில இருக்கிறது, கிரிஷ் ஏல இருக்கிறது, மிடில் நேம் எம் வேணும். ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்ப அதுக்கப்புறமும் என்டர் பண்ணிட்டே வரணும். இல்ல எதனா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா நம்மளோட இங்க இருக்கிற ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபில் ஆயிடும். நம்ம எக்ஸலுக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு, இவங்க இப்படிதான் ஒர்க் பண்றாங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற நம்பர் அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸையும் டெக்ஸ்ட் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு ஃபில் பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க, சைத்தன்யா நாராயண் ஏ வந்துடுச்சுங்களா. ஸோ அவ்வளவுதாங்க, இது ரொம்ப ஈஸியான ஃபீச்சர். இப்ப அடுத்தது நம்ம இங்க சேர்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம இப்ப நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம ஈஸியா மந்த்ரா அப்படின்னு பிரிச்சுட்டு, சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மந்த்ராவெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம போன தடவை இங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, அதை விட இன்னொரு வழி இருக்கு. நம்ம இது மாதிரி ஹேண்டில் வச்சு டிராக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். நம்ம போன தடவை ஆட்டோ ஃபில்க்கு அப்படி பார்த்தோம். இப்போ ஃபிளாஷ் ஃபில் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடுச்சு. இப்ப நம்ம லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் நேம் நமக்கு கிரிஷ் டைப் பண்ணிட்டு, சரி மூணாவது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இ அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாஷ் ஃபில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு ஜனவரி பிப்ரவரி எழுதியிருக்கேன். இதுல நான் ஒரு பார்ட் எடுக்கிறேன். சரிங்களா, அதாவது ஜே மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் இ ஃபர்ஸ்ட் வந்துடுச்சுங்களா, அவ்வளவுதான். சரி, எனக்கு ஜே வேண்டாம். இப்ப நான் என்ன பண்றேன், லாஸ்ட்ல இருக்கு இல்ல நடுவுல இருக்கிற என் எடுத்துக்கலாம். சோ என் கண்ட்ரோல் இ பாருங்க, மூணாவது பி ஆர் அதே மாதிரி கரெக்டா வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சுக்கோங்க, இப்ப நான் இதை கேப்ஸ்ல கொடுக்குறேன். இதுல ஷார்ட் லோவர் கேஸ் அப்பர் கேஸ் அதெல்லாம் ஒர்க் ஆகும். சோ நான் இதை என் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ அப்படின்னு கொடுத்தோம்னா நடுவில் இருக்கிறதுலாம் கேபிட்டல்ல வருது. சரி, ஓகே, நம்ம இதை 2 லெட்டர் எடுப்போம். சரிங்களா, நம்ம லாஸ்ட்ல எடுப்போம். இப்போ ஆர் ஒய், ஓகேங்களா, கடைசியில இருக்கிறது கரெக்டா. இப்ப நான் கண்ட்ரோல் இ கொடுத்தேன்னா என்னங்க வரணும், கரெக்டா வரணும்ல, ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இத எப்படி எக்ஸல் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 ஜனவரி அப்படின்னு சொல்றது 7 லெட்டர் கரெக்ட்டுங்களா. அதுல 6 7 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரியில 1 2 3 4 5 6 அப்புறம் இருக்கிறது எடுத்துக்கிடுச்சு. ஸோ 6 7 8. ஸோ இந்த 6ல இருந்து இருக்கிறது 6 7 எடுத்தேன். ஸோ அப்புறம் 6ல இருந்து இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்குது. செப்டம்பர் போய் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9ல. ஸோ 6ல இருந்து இருக்கிறது அது அப்படியே எடுத்துக்குது. ஏன் மார்ச் ஏப்ரலுக்கு இல்லை, ஏன்னா 6 இது அதுக்கு இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இல்ல எக்ஸல் நீ எடுத்தது தப்பு, நான் இப்படி கேட்கல உங்ககிட்ட. சோ நான் இதுலயே எனக்கு ஆர்வை தான் வேணும், இந்த கடைசி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அது கரெக்டா எடுத்துட்டு லாஸ்ட் லெட்டர்ஸ் வச்சிடும். சோ நம்ம எக்ஸலுக்கு இங்க டீச் பண்ணித்தரோம். இது எனக்கு இது கிடையாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பேட்டர்ன் அது உடனே அது கிராஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துடும். ஓகேங்களா, சோ நம்ம இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் இங்க கிரிஷ் எடுத்தேன் கரெக்டா. அதுக்கு பதிலா நான் ஒரு ஜி ஐ மட்டும் எடுக்கிறேங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு, இதே தான் இங்கேயும். சோ அதுவே நான் ஜி மட்டும் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க கரெக்டா ஃபிட் ஆயிடும். ஓகேங்களா, சோ இது இனிஷியல்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு அங்க யூஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸலுக்கு சொல்லி கொடுக்கறது தாங்க. சரிங்களா, அவ்வளவே தான். சோ இப்போ அதுவே நான்
இந்த இடத்துல இமெயில் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் இப்ப உங்களுக்கு இங்க எக்ஸுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு லெட்டர் ஒரு தடவை கொடுத்துட்டு சரி ஓகே ARY மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோல் E கொடுத்தோன்னே இங்க பாருங்க உங்களுக்கு இங்க நடுவுல எல்லாம் வரல. கரெக்டா? அந்த இடத்துல சரி நீங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா 7 சொன்னாங்க லாஸ்ட். ஆமா 7 டிஜிட்ல 7 அப்படின்னு 5 6 7 மட்டும் எடுத்துட்டு வா 5ல இருந்து இருக்கிறத எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிடுச்சு. ஜூனுக்கு 5 இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அதுக்கு வந்து நான் அப்படி கேட்கல, உனக்கு நானு UNE கேட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு என்ட்ரு கொடுத்து பாருங்க. கரெக்டா உங்களுக்கு அந்த லாஸ்ட் 3 மட்டும் அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணுது. திருப்பி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ARY மட்டும் கொடுத்தேன். ஓகேங்களா? ARY மட்டும் கொடுத்தோம். அது என்னங்க 5 6 7 கரெக்டா 5th 6th 7th டிஜிட். நான் இப்ப கண்ட்ரோல் E கொடுத்த உடனே உங்களுக்கு இது மாதிரி எடுத்துக்கிச்சு. அதாவது 5thல இருந்து வர எல்லாத்தையும் எடுத்துருச்சு. சோ நான் வந்து இல்லப்பா இப்படி இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு பதிலா நான் இங்க போயிட்டு இல்ல நீ ஜூன் உனக்கு தெரியலையா UNE தான் எனக்கு இங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க இது மாதிரி உங்களுக்கு அது ஒரு ஹைலைட்டா தெரியுது பாருங்க அந்த இடத்துல. நான் இது எல்லாத்தையுமே மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் 3 டிஜிட் வந்துருச்சு. சோ நீங்க எக்ஸலுக்கு என்ன பேட்டர்ன் சொல்லி தரீங்களோ ஒரு இடத்துல அதை ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணிட்டு மத்ததெல்லாம் உங்களுக்கு என்ட்ரி பண்ணி கொடுத்துரும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி நம்ம ஒரு இமெயில் எப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த இமெயில் எப்படி நமக்கு செட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மந்த்ரா ஓகேங்களா ஹைஃபன் கிரீஷ் இதுதான் நம்மளோட ஆபீஸோட இமெயில் பேட்டர்ன் வச்சுப்போம். ஓகேங்களா @test.com அப்படின்னு வரணும். ஸோ நம்மளோட இமெயில் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஹைஃபன் லாஸ்ட் நேம் @test.com அப்படின்னு வரும். இப்போ நான் கண்ட்ரோல் E கொடுத்துட்டு தான் போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஃபில் ஆயிடும். எனக்கு டாட் வேணும் ஹைஃபன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த டாட்டை கொடுத்துட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுங்க. ஒரு தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா எக்ஸல் உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னை கேப்சர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா டேட்டோட ஃபார்மேட்ஸ் பார்க்கலாம். இப்போ இது மாதிரி டேட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மேட் நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு இது மாதிரி கூட எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு 12/23/1993 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு எனக்கு இதே மாதிரி ஃபில் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு கண்ட்ரோல் E அப்படி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அங்க பாருங்க அதே பேட்டர்ன் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துடுச்சு. இந்த பேட்டர்ன் என்னவா வேணா இருக்கலாம். அந்த பேட்டர்ன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை இங்க ஃபில் பண்ணி கொடுத்துரும். சரி எனக்கு இயர் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோமே. ஸோ இயர் மட்டும் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க இயர் மட்டும் எடுத்து வந்துச்சு. சரி இயர் வேண்டாம்ப்பா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்து வந்து கொடுத்துருப்பா அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது நம்ம ஒரு ஃபோன் நம்பர் லாஸ்ட் இதுதாங்க. ஸோ இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டர்ன் இது கிடையாது, அதுக்கு ஃபார்மேட்டு. ஸோ நான் ஃபார்மேட் எப்படி ஃபில் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இது மாதிரி ஒரு பிராக்கெட்ல வரணும், ஒரு ஸ்பேஸ் வரணும், அதுக்கப்புறம் 3 டிஜிட் வரணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும், ஒரு ஹைஃபன் வரணும், ஒரு ஸ்பேஸ் வரணும், அதுக்கப்புறம் இந்த 4 வரணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸல் இதை கேப்சர் பண்ணிடும். கண்ட்ரோல் E கொடுத்து பாருங்க பர்ஃபெக்டா வந்து உட்காந்துரும். அதுவே நீங்க மேல போயிட்டு எனக்கு இது ஸ்பேஸ் ஹைஃபன் வேண்டாம் ஓகே வெறும் ஸ்பேஸ் மட்டும் போறோம் அப்படின்னு சொன்னா அதையும் நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரும். இதுதாங்க ஃபிளாஷ் ஃபில் இஸ் அன் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இது வந்து நமக்கு ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு என்ட்ரியை ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.